ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவனிடத்தில் நம்மை அர்ப்பணித்தவர்களாய், புதிய ஆண்டுக்கான நாம் ஆயத்தமானவர்களாய் கர்த்தரை துதித்து புதிய ஆண்டில் நாம் பிரவேசிக்க போகிறோம். ஆமென். தேவ கிருபை அளவில்லாமல் நம்மை சூழ்ந்து கொள்ளும். தேவ தயவு அளவில்லாமல் நம் மீது ஊற்றப்படும். பரலோகத்திலிருந்து தேவனுடைய அன்பு நதி நம் மீது பாயும். கர்த்தருடைய வல்லமை நம்மை ஆட்கொள்ளும். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Thank you Holy Ghost. Thank you Jesus. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமது. பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போம். அற்புதமே நடத்துதலே, ஆனந்தம் பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே நடத்துதலே, ஆனந்தம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. தேடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹalleluya என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி ஹalleluya என்றார் பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹalleluya என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி ஹalleluya என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரே பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.
உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை தைரியம் நீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபோம். ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனாய ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லாமே. ஹல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லாமே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லாமே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லாமே. கருணையா இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் என்னை காத்தார். கவலைகள் போற்றி கண்ணீர் துடைத்தார். கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனாய ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லாமே. ஹல்லேலூயா 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 பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லாமே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க இயேசு வாழ்க உந்தன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க உந்தன் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க உந்தன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க உந்தன் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே எல்லாரும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஜீசஸ் வாழ்க இயேசு வாழ்க உந்தன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க.
ராஜா வாழ்க வாழ்க, உந்தன் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவாரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவாரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க ராஜா, வாழ்க ராஜா, வாழ்க வாழ்க, உந்தன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உந்தன் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, வாழ்க ராஜா, வாழ்க வாழ்க, ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கு, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கு. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு, அல்லேலூயா அவர் நாமத்திற்கு. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் தோளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் தோளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டி, எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் ராஜா மாட்டி, எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டி, எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டி. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டி, எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் glory கைவிடவே மாட்டி, எனக்கு சொன்னதை செய்யும் அளவோ ராஜா கைவிடவே மாட்டீர். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். ராஜா
தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் ராஜா பெற்றேன். இது வானத்தின் வாசல் ஏசையா, வாதத்தின் வாசல் ராஜா. Thank you Jesus. தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி, அந்த சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. 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 ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே அப்பா, ஆராதனை உமக்கே ராஜா. இயேசு ராஜா, ஜீசஸ் ராஜா, ராஜா ஜீசஸ் ராஜா, ராஜா. ஆராதனை உமக்கே இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். இயேசு ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். இயேசு ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். இயேசு ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, கரங்கள் என்னாதாரமே. நீர் நல்லவர். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து இந்த புதிய வருடத்துல நீர் வல்லவரே, கரங்கள் என்னாதாரமே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே,
வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க நாண்டெல்லாம் அற்புதங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீர் நல்லவர் வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே, நீர் நல்லவரே சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. ஏந்தி நீர் தாங்கி நீர் உயர்த்தி நீர் தப்புவித்தீர், ஏந்தி நீர் தாங்கி நீர் உயர்த்தி நீர் தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், கரங்கள் என்னாதாரம். நீர் நல்லவர் சர்வ வல்லவர், கரங்கள் என்னாதாரமே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீர் நல்லவரே சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரம். நீர் நல்லவரே சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், கரங்கள் என்னாதாரம். நீர் நல்லவர் சர்வ வல்லவர், கரங்கள் என்னாதாரமே. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், கரங்கள் என்னாதாரம். நீ நல்லவர் சர்வ வல்லவர், கரங்கள் என்னாதாரமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இந்த தேவன்தான் நம்முடைய சுவாசத்தை கையில வைத்திருக்கிறது. இவர் தான் காலங்களை கரத்துல வைத்திருக்கிறது. இவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயங்கள் இந்த ஆண்டுல நம்முடைய வாழ்க்கையில செய்ய நம்மை குறித்து அவர் தீர்மானம் உள்ளவராயிருக்கிறார், சித்தம் உள்ளவராயிருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது, தடைபடாது. துவங்கியதை முடிப்பார், இறுதி வரை உடனிருப்பார். தடைகளை தகர்ப்பார், தரிசனத்தை நிறைவேற்றுவார். தாமதமானாலும் அந்த நன்மையாய் முடியும்.
நன்மையாய் முடியும், நன்மையாய் முடியும். சத்துரு தடை செய்வதில்லை. சத்துரு தேவ திட்டத்தை நிறுத்த முடியாது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. சகலத்தையும் செய்ய வல்லவர். கர்த்தர் நமக்கானதை செய்து முடிப்பார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். எல்லாரும் சொல்லலாமா? இந்த புதிய வருடத்துல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் 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 எனக்காக 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 யாவையும் யாவையும் செய்து முடிப்பார், செய்து முடிப்பார், செய்து முடிப்பார். ஹalleluya. கர்த்தர் செய்து முடிப்பார். அவரை பெருசு பண்ணி அவர் பாதத்துல வந்து அவரை கொண்டாடி இந்த புது வருஷத்தை தொடங்கி இருக்கிறோம்ல, அவர் பிரசன்னத்தில் இந்த வருஷத்தை துவங்கி இருக்கிறோம்ல. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், யாவையும் செய்து முடிப்பார். வேதம் சொல்லுகிறது, சொந்த மகன் என்று பாராமல் அவரே நமக்காக கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? செய்து முடிப்பார், செய்து முடிப்பார். தரிசனம் தடைபடாது, நிறைவேறிய தீர். ஹalleluya. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹalleluya. கர்த்தர் நாமத்துக்கு எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்படியே அமர்ந்து கொள்ளும் இந்த புதிய ஆண்டுல. ஆமென். தேவனுடைய இருதயம் நம்மளை குறித்து என்ன, இந்த ஆண்டுல கர்த்தர் நம்மளை என்ன எப்படியாய் ஆமென் நம்மளை அவர் நினைக்கிறார், எப்படியாய் நடத்த அவர் சித்தமாய் இருக்கிறார். ஹalleluya. ஆமென், ஆமென். ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆமென், ஹalleluya, ஆமென். பிரைட் நியூ இயர், prosperous new year, hallelujah, amen, glorious new year. நம்முடைய ஆண்டவர் தான். ஆமென். அவர் நாமத்துக்கு மகிமை. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். தகப்பனே, நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த புதிய ஆண்டுல உம்மை துதித்து கொண்டாடி உம்முடைய சத்தத்துக்காய் வார்த்தைக்காக பாதத்தில் வாஞ்சியாய் நிற்கிறோம். ராஜா, எங்களோட நீர் பேசும் தெய்வமே. இந்த ஆண்டில் எங்களை குறித்து உம்முடைய இருதயம் சித்தம் என்னவோ எங்களோட நீர் பேசும். ஆண்டவரே, எங்களுக்கு அதை வெளிப்படுத்தும். அதற்கு எங்களை நீர் ஆயத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும், பலப்படுத்தும். நாம மகிமை அடையட்டும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆமென். இந்த புதிய ஆண்டுல ஆமென் நீங்கள் வாசிங்க. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, மறைந்திருக்க மாட்டாது. ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஹalleluya, ஆமென். திரும்ப ஒரு விஷயம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, மறைந்திருக்க மாட்டாது. ஹalleluya, ஆமென். ஆண்டவர் பாருங்க, நம்மளை இந்த ஆண்டுல அவருக்காய் பிரகாசிக்கிற சுடர்களாய் நிறுத்த விரும்புகிறார். ஆமென். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. அதுல ரொம்ப ஹைலைட்டான வசனம் வாக்கியம் என்னன்னா, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் சொல்லி முடிச்சிருக்கலாம் தேவன். ஆனா அதோட ஆட் பண்றார். என்ன ஆட் பண்றாருன்னா, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் என்ன பண்ணதான் மறைந்திருக்க மாட்டாது. ஏன் அந்த வெளிச்சமா இருக்கிறீங்களோட இதை சேர்த்து சொல்லி இருக்கிறாரு. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் சொல்லிட்டாரு. ஆனா அதோட ஜாயின் பண்ணி ஆண்டவனை சொல்றாருன்னா, கனெக்ட் பண்ணி அடுத்த ஒரு சென்டென்ஸை சொல்றாரு. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஏன் ஆண்டவர் சொல்றாருன்னா, கர்த்தர் சொல்றாரு,
நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதுன்னு என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த வெளிச்சம் இனி மறைந்திருக்க போவது இல்லை. அந்த வெளிச்சம் என்ன பண்ண போறதில்லை இனி. ஆமா, ஆண்டவர் சொல்றாரு, நம்ம இது வரைக்கும் உலகத்துக்கு வெளிச்சமா இல்லையா? அப்ப என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்னையிலேருந்து உலகத்துக்கு வெளிச்சம் தான். ஆனா கர்த்தர் இப்ப அந்த ஆண்டில் நமக்கு ப்ராமிஸ் பண்றாரு. என்ன ப்ராமிஸ் பண்றாருன்னா, இங்க பாரு, ஒருவேளை இது வரைக்கும் வெளிச்சம் பிரகாசித்ததா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா இந்த வருடத்துல அந்த வெளிச்சம் பிரகாசிக்கும். அது மறைவா இருக்க போறது இல்லை. அது எப்படி இருக்க போறதில்ல? போறது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நாம மகிமை அடைவதாக. ரைட், பாருங்க, இந்த ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கும் போது இந்த வசனத்துல ரெண்டு காரியத்தை பார்க்குறோம். ஒன்று, இந்த வசனம் நம்மளை குறித்து பேசுது. அதே வேளையில் இந்த வசனத்தில் இருக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வசனத்தில் உள்ளடங்கின விஷயம் என்னன்னா, முதல்ல இந்த வசனம் ஜீசஸை பேசுது. யாரை பேசுது? இயேசுவை பேசுது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம். நம்ம உலகத்துக்கு வெளிச்சமாவே பறந்துட்டோமா? இல்லை வெளிச்சமா வந்துட்டோமா? வேதம் நம்மை சொல்லுது, ஆமென், அந்தகாரத்தில் இருந்தீர்கள், அந்தகாரமா இருந்தீர்கள் அப்படின்னு நம்மளை சொல்லுது. அப்ப எப்படியா நம்ம இன்னைக்கு வெளிச்சம்? வேதத்துல பார்க்கிறோம். யோவான் 1:4 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஜான், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. ஆமென். மொத்தத்தில் இந்த வசனம் யாரை சொல்லுது? இயேசுவை சொல்லுது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் என்னவா? அவருடைய ஜீவன், அவருடைய லைஃப் மனுஷனுக்கு என்னவா இருக்குதுன்னா ஒளியா இருக்குது. ஹல்லேலூயா. அந்த ஜீவ ஒளி என்ன பண்ணுதுன்னா, இருளில அது ரொம்ப என்ன பண்ணுதா? பிரகாசிக்கிறது. ரொம்ப பிரைட்டா பிரகாசிக்குது. ஆமென். அதுல 9வது வசனத்தை வாசிங்க. அதே 1 யோவான்ல 1:9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, அந்த மெய்யான ஒளி, பிரகாசிப்பிக்கிற ஒளி தான் அந்த மெய்யான ஒளி. கவனிங்க, நீங்க இந்த யோவான்ல மாத்திரம் வாசித்தீங்கன்னா இந்த மெய்யானன்னு நிறைய இடத்துல ஆண்டவர் சொல்லுவார். என்னெல்லாம் மெய்யானன்னு சொல்றார் சொல்லுங்க? மெய்யான திராட்சை செடி. ஆமென். நானே மெய்யான ஒளி அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அவர்தான் மெய்யான ஒளி. அப்படின்னா ஏன் மெய்யானன்றத சொல்றாருன்னா, போலி இருக்குது. போலி என்ன பண்ணுது? வேதமே சொல்லுது, சாத்தா என்ன பண்றானா, ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போடுறானா. ஆனாதான் அவர் தெளிவா சொல்றாரு, நான் தான் மெய்யான ஒளி, எந்த மனுஷனுடைய வாழ்க்கையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எங்க வாசிக்கிறோம்? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமா வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 2:9. நீங்களும் உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்ப நம்மளை குறித்து வேதம் சொல்லுது, நம்மளை ஒளின்னு முன்னாடி பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்மளை ஒளின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய முன் நிலைமை தான் என்ன, உண்மையான நம்முடைய நிலைமை என்ன, ஆதி நிலைமை என்ன என்பதை நம்ம அறிந்து கொள்றது நல்லது. ஆமென். வேதம் தெளிவா சொல்லுது, நம்ம அந்தகாரத்தில் இருந்தோமா. இன்னும் எபேசியர்ல 5:8 சொல்லுது. என்ன சொல்லுது பாருங்க? எபேசியர் 5:8. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமா இருந்தீர்கள். கவனிங்க, அந்தகாரத்துல இருக்கிறது வேற, அந்தகாரமாவே இருக்கிறது வேற. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அந்தகாரத்தில் இருந்தீர்கள் என்ன அர்த்தம்னா, இருட்டுக்குள்ள இருந்திருக்கிறோம். இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, அந்தகாரமா இருட்டாகவே இருந்தீர்கள் சொல்லுது. நம்மளே இருட்டுக்குள்ள இருந்திருக்குது. இருட்டு எங்க இருந்திருக்குது?
இதுதான் நம்மளை பிசாசு பண்ணி வச்சிருக்கிற நம்மளை பாவம், நம்மளை நம்ம வாழ்க்கையில் நம்மளை பாழாக்கின நிலைமை. ஆமென். நம்மளை பிசாசு இருளாக்கிட்டான், இருளுக்குள்ளேயே நம்மளை முடக்கிட்டான். அந்தகாரத்தில் இருந்தீர்கள், அந்தகாரமாகவே இருந்தீர்கள். இப்படி இருந்தால் நம்மளை தான் என்ன நடக்குதுன்னா, நம்மளை கவனிங்க, நம்மளை வெளிச்சமாக்கத்தான், நம்ம வாழ்க்கையை பிரகாசிப்பிக்கத்தான், ஒளிமயமாக்கத்தான் இரட்சகர் இயேசு தெய்வன் குமாரனாய் இரட்சகராய் நமக்காக வெளிப்பட்டார். இருண்டு போன நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்க, இருளில் இருக்கிற நம்மளை ஆச்சரியமான ஒளி அண்டை, அவர் அண்டை திருப்பத்தான் தேவன் நமக்காக உலகத்திலே வெளிப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை எங்க நம்ம பார்க்கிறோம்? யோவான் 8:12 வாசிங்க பார்க்கலாம். யோவான் 8:12 ஆண்டவர் அருமையா சொல்றார் பாருங்க. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், வாசிக்க பார்க்கலாம். நான், ஏசப்பா சொல்றார், நான் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறேன். கவனிங்க, ஏசப்பா எப்படி சொல்லல, நான் கிறிஸ்தவங்களுக்கு ஒளியா இருக்கிறேன்னு சொல்லல, உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். ஹல்லேலூயா. உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். யார் ஒருவேளை எந்த நம்பிக்கையில், கடவுள் நம்பிக்கையில் இருந்தாலும் சரி, ஒருவேளை எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, என்ன பாஷை பேசினாலும் சரி, ஆமென், அவங்க என்ன ஒரு மேன்மையில் இருந்தாலும் சரி, கீழாக இருந்தாலும் சரி, வசதியாக இருந்தாலும் சரி, வசதி இல்லாமல் இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்றாரு, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அடுத்து சொல்லும்போது சொல்றாரு, சரி உலகத்திற்கு எதுக்கு அவர் ஒளியா வந்திருக்கிறாருன்னா, அடுத்த பகுதி அதை விளக்குது. ஏன் உலகத்திற்கு அவர் ஒளியா வந்தார் அப்படின்னு சொன்னா, என்னை யாரெல்லாம் பின்பற்றுகிறானோ அவன் எங்க இருக்க போறதில்லை இனி. அப்ப இது வரைக்கும் உலகம் எங்க தான் இருக்குது? இருளில தான் இருக்குது. அவன் இனி இருளில் இருக்க மாட்டான், இந்த ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இந்த ஒளி அவனு, இந்த ஜீவன் அவனுக்குள்ள என்ன பண்ணிடும்? வந்துருவார். கிறிஸ்து ஜீவன் அவருக்குள்ள, அவனுக்குள்ள வந்து தங்கிடுவார். அல்லேலூயா. ஆனால் தான் வேதம் சொல்லுகிறது. இப்போ அந்த எபேசியர் 5:8 வாசிங்க பார்க்கலாம். இன்றைக்கு அந்த யோவான்ல கூட அந்த 1:12 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். அந்த கவனிங்களேன், அதுல ரொம்ப ஒரு அந்த முதல் சாப்டர் யோவான் 1ஆம் அதிகாரத்திலேயே ரொம்ப வேதனையான வசனம் என்ன தெரியுமா? சொல்லுங்க. அந்த வசனத்தை படிக்கும் போதெல்லாம் இருதயம் உடைஞ்சு போயிடும். என்னன்னா கவனிங்க, இல்லைங்க, அதுல 9வது வசனத்துல சொல்லப்படுது, உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. கவனிங்களேன், இருண்டு போன மனுஷன் வாழ்க்கைய, இருளா கிடக்கிற மனுஷன் வாழ்க்கையை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்ன பண்ணிட்டார்? உலகத்துக்கு வந்துட்டார். யாருக்காக வந்துட்டார்? மனுஷனுக்காக, நம்மளை நேசித்து வந்துட்டார். ஆனா 10வது வசனத்தை வாசிங்க, என்ன வருது பாருங்க. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவ்வளவு வேதனை பார்த்தீங்களா? இந்த உலகம் அவரை கண்டுக்கல, இந்த உலகம் அவரை பெருசு பண்ணல. அடுத்த வசனத்தை வாசிங்க. இன்னும் அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்படி இருக்கு பாருங்க இந்த 2 வசனம். உலகம் அவர் என்ன பண்ணலையா? நான் இந்த வேத பகுதியை படிக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். ஐயோ, எவ்வளோ தெய்வம் மனுஷன் வாழ்க்கையை பிரகாசமாக்குறவர் இவர் தானையா, இவர் வந்துட்டார், மனுஷனுக்காக வந்துட்டாரியா உலகத்துக்கு. ஆனால் இந்த உலகம் அவரை அறியலையா, தேட மனசு இல்லையே. கவனிங்க, அறியலைன்னா ஏன் தேவன் அறியப்படாதபடி தன்னை மறைச்சிக்கிட்டாரா? அவர் தான் தன்னை வெளிப்படுத்த ரெடியா இருக்கிறாரு. என்னன்னா அறிஞ்சிக்கிறதுக்கு மனசு இல்லை. சொந்தமானதுல வந்துட்டாரா? அவருக்கு சொந்தமானது. மனிதர்கள் தான் அவருக்கு சொந்தம். அவர் சாயல், நம்மளை அவர் சாயலா படைச்சாரு. நம்மளை அவர் இழந்துட்டார். அதனால தான் வேதம் சொல்லுது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன். அவர் இழந்துட்டு அவருடையதை இழந்து நிற்கிறாரு. நம்மளை தேடி வந்தாராம். ஆனா என்னவா வேதம் சொல்லுது? சொந்தமானவங்களும் அவர் என்ன பண்ணலையா? ஏற்றுக்கொள்ளவில்லை. எவ்வளவு வேதனை பாருங்க. ஆனா ஒரு அற்புதமான வசனம் அடுத்து வருது. அந்த 12 வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம். கைத்தட்டு போடுங்க ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா.
நல்லா ஆமென். நல்ல கைத்து கவனிங்க. இந்த வசனம் நீங்க வாசித்ததுல அது உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா நான் கையை தட்டுங்கன்னு சொல்ல வேண்டியதே இருந்திருக்காது உங்களுக்கு. நாமளா கையை தட்டி இருப்போம். விஷயம் என்னன்னா, இப்படி வாழ்க்கையை பிரகாசமாக்குற தேவன் வந்துட்டார். இருண்டு கிடக்கிற வாழ்க்கையை ஒளிமயமாக்குறவர் வந்துட்டார். இனி மனுஷன் வாழ்க்கை இருண்டு கிடக்க தேவையில்லை. பாவ இருள், சாப இருள், வியாதி என்கிற இருள், ஆமென், குழப்பம் என்கிற இருள், பிசாசு என்கிற இருள், பாவம் என்கிற இருள் மனுஷன் வாழ்க்கையை இனி இருட்டுக்குள்ள அவன் இருக்க தேவை இல்லை. கவனிங்களேன், சுவிட்சர்லாந்து சொல்லி ஒரு நாட்டில் இப்படி ஒரு தண்டனை இருக்கான். என்ன தண்டனைனா, அதாவது ஒரு பர்மனண்ட்டாக ஒரு கைதிக்கு, அதாவது இது ட்ரையல் எல்லாம் முடிஞ்சு, அதாவது வாதாடி லாயர்ஸ் எல்லாம் வாதாடி தீர்ப்பு ஜட்ஜி சொல்கிறாங்கல்ல, அதுக்கு பின்னாடி தான் பனிஷ்மெண்ட் என்ன ஆகுது, எக்ஸிக்யூட் பண்ணப்படுது. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதுமே பிடிச்சி என்ன பண்ணிவிடுவாங்க, உள்ள போட்டுருவாங்க. அங்கேருந்தா ட்ரையலுக்கெல்லாம் கொண்டுட்டு வருவாங்க. இப்போ என்ன நடக்குமா, அந்த நாட்டில் ஒரு குற்றவாளின்னு சொல்லிட்டால நிரந்தரமாக இப்படி தண்டனைக்கு அவங்க கிடைக்கிறதுக்கு முன்னாடி வெளிச்சமே இல்லாத முழு இருள், வெளிச்சமே கிடையாது, துள்ளி வெளிச்சம் கூட கிடையாது. அப்படின்னா அவங்க அங்கே இருக்கிறாங்கன்னா கண்ணு இருந்து என்ன பண்ண முடியாது, எதையுமே அப்படி ஒரு இருட்டில் கொண்டு போய் போட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஒரு தேவனுடைய மனுஷன் சந்திச்சிருக்கிறார். அந்த நிலைமையிலிருந்து இன்னைக்கு அவர் விடுதலாகி வந்துட்டார். அவர்கிட்ட கேட்டாரா, அவர் சொல்லும் போது இந்த அனுபவம் சொல்லியிருக்கிறார். சரி, அப்படி இருட்டில் இருந்துருக்கிறீங்களே, இப்படின்னா துளி வெளிச்சம் கூட கிடையாது, இந்த இடத்துல இருந்து எப்படி உங்கள் அனுபவம், உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது சொன்னாராம், ஒன்றுமில்லை, எனக்கு கையில் மாத்திரம் என்னால் எதுவுமே ஏதாவது ஒரு ஆயுதம் கிடச்சிருந்தா நான் தற்கொலை பண்ணி செத்தே போயிருப்பேன். இருட்டான்றது அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. நம்முடைய வாழ்க்கையை பிசாசு எப்படி வச்சிருந்தான்னு வேதம் சொல்ல தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் எடுங்களேன். 26 அந்த வேத பகுதி ரொம்ப அருமையாக சொல்லுது. நம்மளை பிசாசு எப்படி வச்சிருந்தான்னா, பாஸ்டர் வாசிங்க. அவர்கள் என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும், அவர்கள்னா ரட்சிக்கப்படாதவங்க, உலகத்தார், அவிசுவாசிகள், அவங்க எல்லாம் என்ன பண்ணணுமா, ஆண்டவர் சொல்றாரு, என்னை பற்றும் விசுவாசத்தினால தான் பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் அவங்க பெற்றுக்கொள்ளணும். இதுக்கு என்ன நடக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படி. ஆமென் சொல்லுங்களேன். எங்க இருக்கிறாங்களா அப்ப அவங்க எல்லாம்? கொஞ்சம் கவனிங்க. இருள்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதனாலதான் அவங்க எங்க இருக்கிறோம்னே அவங்களுக்கு என்ன பண்ணல, இருள்ல இருக்கிறோம்னே அவங்களுக்கு என்ன பண்ணல, தெரியல பாருங்க. ஆனா ஆண்டவர் நம்மளை பிசாசு எப்படி பண்றான் பாத்தீங்களா? அவன் காரியமே பாருங்க. நம்ம இருக்கிற நிலைமையவே நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா இருள்ன்றது அப்படிப்பட்டது. நம்ம இருள்ல தான் இருக்கிறோம், நம்ம வாழ்க்கை இருண்டு கிடக்குதுன்னு கூட அவங்களுக்கு என்ன பண்ணாது, தெரியாத அளவுக்கு அந்த இருள் நம்மளை அப்படி வஞ்சிக்கிற இருள். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அந்த இருள்ல இருக்கிறவங்க ஒளி அண்டைக்கும், சாத்தானுடைய அதிகாரத்தில் இருக்கிறவங்க தேவனிடத்திற்கும் திரும்பும்படி நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு என்ன பண்ணணும், அவங்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு. ஆமென் சொல்லுங்களேன். நம்மளையும் ஆண்டவர் ரட்சித்து அதுக்காக தான் இந்த பூமியில வச்சிருக்கிறார். இந்த ஆண்டுல நம்மளை கொண்டு அதை செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அநேக இருள்ல இருக்கிறவங்கள நம்ம கண்ணை திறக்க போறோம். அவங்க எங்க வர போறாங்க, ஒளி நடத்துக்கு வர போறாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அதற்காக ஆண்டவர் நம்மளை என்னவா மாத்தி இருக்கிறார்னா, உலகத்திற்கு. இதை சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஞாபகம் வர்றது என்னன்னா, அவருடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரம், அந்த ஒளி, அந்த சுடர் என்ன பண்ணிடுச்சுன்னா, கிழக்குல தூர தேசத்துல இருந்தவங்கள இழுத்து கொண்டு வந்து ஒளி அண்டை நிப்பாட்டிடுச்சு. ஆமென். அந்த ஒளியை தொழுது கொண்டாங்க பாருங்க, அப்பவே அவங்க வெளிச்சமா மாறிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நமக்கு தெளிவா தெரியுது, ஜீசஸ் இஸ் த ட்ரூ லைட். ஆமென். ஹalleluya. அவர்தான் ஜீவ ஒளி. அவரை பின் செல்லுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹalleluya. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னாலும் சரி, அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைக்கப்பட்டவங்கன்னு சொன்னாலும் எல்லாம் ஒண்ணுதான். ஆமென். வெளிச்சமாய் மாற்றப்பட்ட நம்ம தான் தேவனுடைய பிள்ளைகள். ஆச்சரியமான ஒளி அண்டைக்கு இருளிலிருந்து திருப்பப்பட்டிருக்கிற நாம தான் தேவனுடைய பிள்ளைகள். ஹalleluya. ஆமென். நம்ம எப்படி தேவனுடைய பிள்ளைனா, ஏதோ தேவனுடைய பிள்ளைன்னு நம்மள அவர் சொல்லிட்டதுனால நம்ம பிள்ளைங்க இல்லையா? கீழே வசனம் சொல்லுது, நாம தேவனாலேயே பிறந்துட்டோமா. நம்ம யாருக்கே பிறந்துட்டோம். நம்ம தேவனுக்கு பிள்ளைன்றது இல்லையா, நான் பாவிதாயா, அவர் சொல்லிட்டாரியா என்ன கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டாரியா, நான் பிள்ளை ஆயிட்டேயா, அப்படி இல்லை. அவர் நம்மளை பெத்தெடுத்துட்டாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. 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 அந்த வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஆமென். ஹalleluya. சரி, கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வர போறோம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஆமென். ஆண்டவர் சொன்னாரு, மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஆமென். ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒருவேளை நீ வெளிச்சம்தான், ஆனா இது வரைக்கும் நீ பிரகாசிக்க வேண்டியபடி வாழ்க்கையில் அந்த பிரகாசம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனா இந்த ஆண்டுல உன்னை பிரகாசிக்க பண்ணும்படி நான் உன்னை குறித்து வைராக்கிய வாஞ்சியோடு இருக்கிறேன். ஹalleluya. உன்னை எதற்காக நான் ஒளியா மாத்தணும், அந்த என் நோக்கம் திட்டம் வாழ்க்கையில பூரணப்பட நிறைவேற, வாழ்க்கையிலிருந்து உன்னை குறித்த சித்தத்தை திட்டத்தை என் திட்டத்தை ஒன்னில நான் நிறைவேற்றுவேன். ஹalleluya. கர்த்தர் சொல்றாரு, அவருடைய இந்த திட்டம் தடைபடாது. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது, அதை நிறைவேறி தீரும். ஹalleluya. சரி, இப்பதான் முக்கியமான நம்ம இடத்துக்கு வரோம். சரி, ஏன் இந்த நாட்கள்ல கர்த்தர் இதுல தீவிரமா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நமக்கு ஒண்ணு தெரியணும். வேதம் சொல்லுது, ஏசாயா 60 2வது வசனம் சொல்லுது. வாசிங்க பார்க்கலாம். 2வது வசனத்தை வாசிங்க. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். கவனிங்க, நான் உங்களை கேட்கிறேன், இருள் மூடிக்கிட்டு இருக்கா இல்லையா? என்ன எப்படி மூடுது சொல்லுங்க? அருவருப்புகள்னால, பாவங்கள்னால இருள் மூடிக்கிட்டு இருக்குன்னா எப்படி, என்ன காரியங்கள் சம்பவம் நம்ம தேசத்தில் நடக்கிற காரியங்களை சொல்லுங்களேன். பாவம் பெருகிக்கிட்டு இருக்கு. அடுத்து அருவருப்பு கூடிக்கிட்டு இருக்கு. அநியாயம் பெருகிட்டு நடக்கிற காரியங்களை என்ன பண்ண முடியல, தாங்கவே. ஒரு தேவனுக்கு பயந்து நடக்கணும்னு இருக்கிற மனுஷன், ஒரு நீதியா நடக்கணும்னு இருக்கிற மனுஷன், தேசத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்தா என்ன பண்ண முடியல, இருதயம் நல்லா சொல்லுங்க, தாங்கல. இது யாருக்குன்னா, கொஞ்சம் தேவன் மேல எண்ணமா வாஞ்சையா, தேவனுடைய பாரம் என்னன்றது தெரிஞ்சு தேசத்தின் மேலெல்லாம் கொஞ்சம் அப்படி கவனமா இருந்தோம்னா இந்த காரியம் நமக்கு தெரியும். நம்ம எஸ்தரை மாதிரி ஒரு அரண்மனை வாழ்வு போல ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருந்துட்டோம்னா நடக்கிறது நமக்கு எதுவுமே என்ன பண்ணாது. சுயநலமா இருந்துகிட்டு இருந்தோம்னா, நானும் என் குடும்பம் இருந்துகிட்டோம்னா ஒண்ணுமே தெரியாது. ஆனா கொஞ்சம் தேவனை போல தேவனுக்கான இருதயத்தோடு, ஆமென், அவர் காரியம் இந்த தேசத்துல சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணத்தோட நடக்கிற காரியங்களை பார்த்தா நடக்கிற காரியங்கள் எல்லாம் தாங்க முடியல, இருதயம் பொறுக்க முடியல, அநீதி சகிக்க முடியல. ஆமென் சொல்லுங்க. இதத்தான் வேதம் சொல்லுது, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். எல்லா பகுதியிலும் பாருங்க, தேசத்துல உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, நீதி இல்லை, அன்பு இல்லை, வேற மனித நேயம் இல்லை, இரக்கம் இல்லை, பொய், எல்லாத்திலையும் பொய், எல்லாத்திலையும் ஏமாத்து, எல்லாத்திலையும் துணிகரம், தேவனுக்கு இருக்காத துணிகரம், அக்கிரமம், அநியாயம்,
மிஞ்சி 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 போயிட்டு இருக்கு. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனா கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார். எந்த அளவுக்கு இருளோ அந்த அளவுக்கு அவருடைய ஜனம் நம்மள இந்த நாட்கள்ல கர்த்தர் பிரகாசிக்க பண்ண சித்தமா இருக்கிறார். நம்மளை குறித்து வைராக்கிய வாஞ்சையோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ண கர்த்தர் துடிக்கிறார். எவ்வளவுக்கு அது இருளோ அவ்வளவுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு நிறுத்த கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, 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 ஆமென். அங்க சொல்லப்படுது, ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஏசாயால 62:1 வாசிங்க. அங்க இன்னும் அருமையா இருக்கு பாருங்க. சீயோனி நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாய் இராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போல வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். ஆமென் சொல்லுங்க. தேவன் எப்படி இருக்கிறாரா கவனிங்களேன். சீயோனி நிமித்தமும். சீயோன் யாரு? நல்லா சொல்லுங்க. நான் தான் சொல்லுங்க. நான் தான். பக்கத்துல பாஸ் சொல்லுங்க. நீங்க தான் உங்க நிமித்தம். கவனிங்க, இந்த ஆண்டுல கர்த்தர் நாமத்துல நான் சொல்றேன், இந்த ஆண்டுல உங்கள் நிமித்தம், நல்லா கையை பிடிச்சு சொல்லுங்க, முகத்தை பார்த்து சொல்லுங்க, உங்கள் நிமித்தம் கர்த்தர் சொல்றாரு. ஆமென். சீயோனி நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமா இருக்க போறதில்ல. உங்க வாழ்க்கை குறித்து நான் மௌனமா இருக்க போறதில்ல. மீட்கப்பட்ட உங்களை குறித்த தேவ திட்டம் என்னவோ, நோக்கம் என்னவோ, அதை உங்கள் வாழ்க்கையில நிறைவேறுவது, ஆமென், நான் சும்மா இருக்க போறதில்ல. அதை செயல்படுத்தும்படி, அதை பூரணப்படுத்தும்படி நான் உங்களுக்காக எழுந்தருளுவேன். அமைதியா இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஆமென். மௌனமா இராமல் அது நீதி பிரகாசத்தை போல, ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போல வெளிப்படும் மட்டும் என்ன பண்ணுவானா? அமராமலும் இருப்பேன். கைத்தட்டு போடுமா ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனாலும் அவர் சொல்றாரு, அதனாலதான் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்கள் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறீர்கள், வெளிச்சமா இருக்கிறீர்கள் சொன்னவர் அதோட முடிக்கல. மலை மேல இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாயா நீ? ஏன்னா உனக்காக நான் வைராக்கியத்தோடு நிற்கிறேயா. உன்னை மீட்ட தேவன், உன்னை ரட்சித்த ஆண்டவர், உன்னை குறித்த திட்டத்தை உன் வாழ்வில பூரணப்படுத்த, வாழ்க்கையில நிறைவேற்றிட நான் உன்னை குறித்த வைராக்கிய வாஞ்சையோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். முதல்ல ஒரு காரியத்தை நம்ம யோசித்துருவோம். இப்போ நம்மள ஆண்டவர் உலகின் ஒளின்னு சொல்றாரு, உலகிற்கு வெளிச்சம் சொல்றாரு. வெளிச்சத்தினுடைய காரியம் தான் என்ன சொல்லுங்க? இருளுக்கு என்ன இல்லை, இருளுக்கு வேலை இல்லை. முதல்ல வெளிச்சம், முதல்ல வெளிச்சம் சொல்லும் போது அங்க என்ன இல்லை, வெளிச்சத்துடைய காரியமே என்ன தெரியுமா? இருளை மேற்கொள்ளும். இருளை என்ன பண்ண சொல்லுங்க? இருளை என்ன பண்ண சொல்லுங்க? மேற்கொள்ளும். ஆமா, நல்லா சொல்லுங்களேன். மேற்கொள்ள. யார் மேற்கொள்ள போற? வேற யாரும் இல்ல, உங்களை என்னதான் மேற்கொள்ள கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, 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 ஆமென். நம்முடைய பகுதியில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பகுதியில், ஒருவேளை நம்முடைய ஜீவியத்தில், நம்முடைய வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, அக்கம் பக்கத்தில் ஒருவேளை இருள் அதை மேற்கொள்ள முடியாதபடி நம்ம தடுமாறி கொண்டிருந்த கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்காக எழுந்தருளி உன் நீதியை பிரகாசத்தை போல, ரட்சிப்பை எரிகிற தீவட்டியை போல நான் மாற்றும் போது என்ன நடக்கும் தெரியுமா? அந்த இருள் எல்லாம் மேற்கொள்ளப்படும். ஆமென். இந்த வல்லமைகள் எல்லாம் கீழ்ப்படுத்தப்படும். ஹல்லேலூயா. நல்லா ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் இருள், இது வெளிச்சத்தினுடைய காரியம் தெரியுமா? வெளிச்சம் சொன்னாலே கவனிங்க, இருட்டில் இருக்கிற மனுஷன் ஒளியே இல்லை. இருட்டினுடைய ஒரு காரியம் என்ன தெரியுமா? இருட்டில் இருக்கிற வரைக்கும் மனுஷனுக்கு நோ ஹோப். மனுஷனுக்கு என்ன கிடையாது? நம்பிக்கை இல்லை, நம்பிக்கையே கிடையாது. ஆனா வெளிச்சத்தை பார்த்துட்டாலே மனுஷனுக்குள்ள என்ன வந்துடும்? நம்பிக்கை வந்துடும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆண்டுல நம்ம இதுவரை அவரை நம்பி வாழ்ந்ததை விட இன்னும் வல்லமையா அவரை நம்பி ஜீவிக்க கர்த்தர் நம்மளை பலப்படுத்த போகிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, தம்மை பற்றி இல்ல, தம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்
அவரே நம்பி இருக்கிறபடியா பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வார். ஆமென் சொல்லுங்களேன். தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில ஆமென் ஒரு பூரண நம்பிக்கை. ஹல்லேலூயா. தேவன் பேர்ல ஆமென். ஹல்லேலூயா. உண்மை. நம்ம நம்பிக்கை இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், தேவ கிருபையினால நமக்குள்ள பெரிய ஒரு தைரியம் வந்துடும். நம்பிக்கை நமக்குள்ள தைரியத்தை கொண்டு வந்துடும். நம்பிக்கை இல்லைன்னு வச்சுங்க, நம்பிக்கை இல்லாத இடத்துல பயம்தான் இருக்கும். என்ன இருக்கும் சொல்லுங்க? பயம்தான். ஃபுல் ஆஃப் ஃபியர். இருட்டில் பாருங்க, நோ ஹோப், ஃபுல் ஆஃப் ஃபியர். ஆனால் ஆண்டவர் கிருபையில் வெளிச்சம் வந்துட்டா ஹோப். அடுத்து என்ன வந்துடும் தெரியுமா? ஃபுல் ஆஃப் ஜாய். ஆமென் சொல்லுங்க. என்ன வந்துடும்? நல்லா சொல்லுங்களேன். ஜாய். ஆமென் சொல்லுங்களேன். தேவன் நமக்கு வாக்கு பண்றார், இந்த ஆண்டெல்லாம் நம்ம போகிற பாதை, கர்த்தர் நம்ம நடத்தி கொண்டு போகிற பாதை எதுவா இருக்கட்டும், இந்த தேவன் மேல உள்ள நம்பிக்கை நமக்குள்ள ஜாய, எடுபடாத ஜாய, நீங்காத ஜாய, நிரம்பி வழிகிற ஜாய நம்முடைய வாழ்க்கையில தந்து கொண்டே இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. 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 அடுத்து வெளிச்சத்தினுடைய இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருளின் கிரியைகள் நடக்காது. இருளின் கிரியைகள்லாம் நீங்கி போயிடும். பாருங்க, இருட்டான இடத்துல தான் தப்பு நடக்குது. பார்த்துருக்கீங்களா? இருட்டை தேடி தான் மனுஷன் போறான். சத்துரு இருட்டில் தான் மனுஷனை கொண்டு போறான் தப்பு செய்ய வைக்க. இருட்டில் தான் தீமை, பாவம். திருடுறவன் எந்த டைம்ல திருடுறான்? இருட்டில் தான் திருடுறான் பாரு. ஆனா வெளிச்சத்துல இருளின் கிரியைகள்லாம் முடக்கப்படும், நற்கிரியைகள் தொடங்கும். ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, வெளிச்சத்துல மனுஷன் செயல்பட்டு இருக்கிறான், நல்ல நல்ல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். வெளிச்சம் மங்கி இருட்டு வந்ததுமே என்ன ஆயிடுறான்? எங்க வந்து அடைஞ்சிடறான்? இன்னைக்கு நமக்கு டே என்னது, நைட்டையே ஃப்ளட் லைட்னு மாத்திட்டு நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். முன்னாடி நாட்கள்ல பார்த்தா இருட்டுனாலுமே மனுஷன் எங்க வந்துருவான். அதனாலதான் ஆண்டவரே சொல்றாரு, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். ராக்காலத்துல நற்கிரியைகள் இருக்காது, ஆனா வெளிச்சத்துல நற்கிரியைகள் தொடங்கும். ஆமென். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். இருளின் கிரியைகள் நிறுத்தப்படும், நற்கிரியைகள் பெருகும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், நம்ம ஒவ்வொரு வாழ்விலும் கர்த்தர் இதை செய்ய சித்தமா இருக்கிறார், செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. 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 எது நற்கிரியை? ஏசப்பா வாழ்க்கையில சொல்லுங்க, எது நற்கிரியை? வேதம் சொல்லுது, அவர் நன்மை செய்கிறவராய், பிசாசின் வலைமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தான் இருக்கிறத. நன்மை செய்கிறவர்னா என்ன? நான் நினைக்கிறேன் அங்க நன்மை செய்யறதுன்னு சொன்னது என்ன தெரியுமா? அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சுற்றி திரிந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, அந்த நன்மை தான் மற்ற எல்லா நன்மையும் கொண்டு வந்துடும். சுகத்தை கொண்டு வந்துடும், விடுதலையை கொண்டு வந்துடும், செழிப்பை கொண்டு வந்துடும், சமாதானத்தை கொண்டு வந்துடும், உயர்வை கொண்டு வந்துடும், ஞானத்தை கொண்டு வந்துடும், எல்லா மகிமையை கொண்டு வந்துடும். ஹல்லேலூயா. அப்போ நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார்னா நான் யோசிக்கிறேன், போய் பார்வை கொடுத்ததோ சப்பானை எழுந்து நடக்க வச்சதுமா நன்மை? அது இல்லை நன்மை. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை முழங்கினார் பார்த்தீங்களா? அந்த தேவனிடமா இருதயங்களை திருப்பினார் பார்த்தீங்களா? அந்த தேவனிடத்தில் வந்து அந்த ஜனங்கள் வாழ்வு பெற்றுக்கொண்டாங்க பார்த்தீங்களா? தொடர்ந்து அந்த தேவனை பற்றி கொண்டு வாழ்ந்துட்டாங்க பார்த்தீங்களா? அதுதான் நன்மை. ஹல்லேலூயா. அப்போ வெளிச்சம் நற்கிரியைகள் தொடங்கும்னா கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆண்டுல நீங்களும் நானும் இயேசுவுக்காய் வல்லமையாய் சாட்சி பகர்வோம். ஆமென் சொல்லுங்க. இது வரைக்கும் நம்ம அந்த காரியத்துல குறைவுபட்டிருந்தா கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆண்டுல கர்த்தர் அதில் நம்மளை தீவிரப்படுத்துவார். ஆமென். நம்மளை ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நீங்கள் நானும் முதல்ல யார் தெரியுமா? இயேசுவுக்கு சாட்சிகள் ஐயா. அவர் சொல்றார், மை விட்னஸ். அவர் சொல்றார், பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமாரியா முழுவதிலும், யூதேயா இது எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர். You will be my witness. இங்க பாரியா, இயேசுதாயா ரட்சகர். எப்படி சொல்றேன் தெரியுமா? என்ன பாரியா, வாழ்க்கையை பாரியா. இந்த தெய்வம் தாயா பாவி என்ன மன்னிச்சாரையா, வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறாரையா.
தேவனுடைய பிள்ளையா மாற்றி வச்சிருக்கிறாரையா. இன்னைக்கு என் வாழ்க்கையில் தீமையை விட்டு விலகி வாழ என்னை பலப்படுத்தி இருக்கிறாரையா. ஒரு சாட்சி, ராமேஸ்வரத்துலேருந்து பாஸ்டர் நமக்கு வராங்க பார்த்தீங்களா, டிடிஐக்கு நம்ம ஜோனுக்கெல்லாம் லீடராக இருக்கிறீங்க இல்லைங்களா. அவங்க யார் அப்படின்னு சொன்னால், ஒரு கொலைக்காரனுடைய பையன். அவர் யார்? கொலைக்காரனுடைய பையன். அவங்க அப்பா எந்த அளவுக்குன்னா, ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு பாருங்க, அந்த மனுஷனை 24 துண்டா வெட்டிட்டார். எத்தனை துண்டா வெட்டிட்டார்? 24 துண்டா வெட்டிட்டார். வெட்டிட்டு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் போயிட்டார். அதாவது அந்த என்ன சொல்லுவாங்க, லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டுக்கு ஆயுள் தண்டனை கைதியா ஆயிட்டார். அங்கே அவர் சிறைச்சாலையில் இருக்கிறப்போ சென்னையில் சென்ட்ரல் ஜெயிலில், குடும்பம் அவங்க திருநெல்வேலி, ஆக்சுவலாக ராமேஸ்வரத்தில் வந்து தங்கியிருக்கிறாங்க. ஒரு வாலிபன் என்ன பண்ணியிருக்கிறாப்புல, அந்த ஜெயிலில் போய் உள்ளவங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்ல போயிருக்கிறாப்புல. அப்போ அந்த மனுஷன் ஒவ்வொருத்தரையாக பார்த்து சுவிசேஷம் சொல்லும் போது இவரை பார்த்து சொல்லியிருக்கிறாப்புல, தனித்தனியாக சந்திச்சு பேசும்போது, ஐயா இந்த இயேசு இந்த வாலிபன் என்ன பாவம் இல்லாம வாழ துணை செய்கிறார் ஐயா. இந்த வார்த்தை தான் அவருக்குள்ள கேள்வி. பாவம் இல்லாம இந்த வாலிப வயசுல இந்த பையனால வாழ முடியுதுன்னா, இயேசு அதுக்கு துணை செய்கிறாருன்னா, அந்த இயேசுவை நான் அறியணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதோட அந்த சகோதரன் வரும்போதெல்லாம் அந்த வார்த்தையினால ஈர்க்கப்பட்டவரா அவரை தொடர்பு கொண்டு இந்த இயேசுவை அறிஞ்சிக்க ஆரம்பிச்சாரு. சிறைச்சாலையிலே ரட்சிக்கப்பட்டாரு. சிறைச்சாலையிலேயே ஆண்டவர் கிருபையினால அவர் மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி அநேகர் ஆண்டவர் பக்கம் திருப்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஆண்டருடைய பிள்ளையா உத்தம சாட்சியா வாழ ஆரம்பிச்சிட்டாரு. ஆண்டருடைய கிருபையினால விடுதலையே வந்தார். ராமேஸ்வரம் பகுதியில் சபை ஊழியத்தை தொடங்க கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். எதுக்கு சொல்ல வரேன், ஒரு வாலிபனுடைய வாழ்க்கை, வாலிப காலத்தில் எப்படியா பாவம் செய்யாமல் வாழ முடியும்? எப்படி முடியும்? ஆனால் வாழ வைக்கிறாரையா அவரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் மை விட்னஸ். ஜீசஸ் சொல்றார், யூ ஆர் மை விட்னஸ். இந்த பாவ இருளான சமுதாயத்தில் நம்முடைய வாழ்க்கையை அவர் ஒளிமயமாக்கி இருக்கிறது எதுக்கு தெரியுமா? நீங்களும் நானும் இந்த ஆண்டவருக்காக வல்லமையாய் சாட்சி பகர, அறியாத உள்ளங்களை தேடி போய் இந்த ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த, இரட்சகருடைய அன்பை சொல்ல, அந்த ஒரு சாட்சி தாங்க இந்த வாலிபனை. இப்படி வாலிபம்னாலே பாவம் இழுக்கிற, பாவத்தினால இழுப்புண்டு போகிற ஒரு வயசுல இந்த வாலிபன் பாவத்தை இல்லாதபடி, பாவம் தன் வாழ்க்கையில ஒட்டாதபடி, ஆமென், ஒரு எதிர்நீச்சல் போட்டு அதில் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னா அந்த இயேசு யாரு? அவர் என் வாழ்க்கைக்கு தேவை. அன்னைக்கு அந்த தகப்பனார் ஒப்பு கொடுத்தார். அதுக்கு பின்னாடி வந்தார், உண்மையான ஆண்டோடைய சாட்சியாய் வாழ்ந்தார். மகன் அடுத்த ஆண்டோடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து போனார். மிஷினரியா நார்த்தில் போய் ஜார்க்கண்டில் எத்தனையோ வருஷம் மிஷினரியா இருந்துட்டு திரும்ப ஆண்டவர் பேசினது நிமித்தம் அந்த ஊழியத்தை வந்து பொறுப்பெடுத்தார். இன்னைக்கு அவர் தான் தேவ கிருபையினால, ஆமென், இந்த பகுதியிலெல்லாம் அந்த டிடிஐக்கு பொறுப்பாக இருக்கிறார். ஆண்டவரை பற்றி சொல்லும் போதே அந்த மனுஷனுடைய இருதயம் உடைஞ்சு போகும். ஆமென் சொல்லுங்களேன். அவ்வளோ ஒரு பாரம், அவ்வளோ ஒரு வைராக்கியம் இந்த ஆண்டவரை குறித்து. அன்றைக்கெல்லாம் வந்திருந்தாங்க, காலில் விரல் பகுதியில் ஒரு பெரிய இரும்பு விழுந்து நகமே இல்லை. அப்போ தான் ஒரு 2 நாள் தான் ஆயிருக்கு. அப்படியே பச்சை புண்ணாக இருக்குது. ஆனால் தேவ கிருபையினால ராமேஸ்வரத்துலேருந்து வந்துட்டார். நான் வந்துடுறேன், கிறிஸ்மஸ் டைம் வேறு. நான் சொல்கிறேன், நாங்கள் ஊழியத்துக்கு போயிருக்கிறோம். கேரல் சொல்கிறார், என்ன நேரம் ஆனாலும் பரவாயில்ல பாஸ்டர், நீங்கள் நல்ல விதமாக முடிச்சுட்டு வாங்க, இந்த ஊழியம் நடக்கணும், இதுதானே டிடிஐ, நீங்கள் முடிச்சுட்டு வாங்க. ஆண்டோடைய பிள்ளைகளை பார்த்து நான் உற்சாகப்படுத்திட்டு நான் போகிறேன். மனைவி மகனோட வந்திருந்து ஒரு 1 hour அதுக்கு பின்னாடி இருந்துட்டு திரும்ப அவரே காரை டிரைவ் பண்ணிட்டு போகிறேன். எதையும் அவர் அப்படி வாழ வைக்குது? இந்த ஆண்டருடைய அன்பு, அந்த தகப்பனாருடைய சாட்சி, அந்த தகப்பனார் சிறைச்சாலையில கேட்ட சாட்சி.
ஆண்டவர் சொல்றார், இந்த வருடத்துல கர்த்தர் சொல்றாரு, உங்களை என்னை வெளிச்சமாக்கி பிரகாசிக்க பண்ண போறது எதுக்கு தெரியுமா? கர்த்தர் சொல்றாரு, இது போல ஆத்துமாக்கள் இந்த இயேசுவுக்காக காத்து கிடக்கிறது, உள்ளங்களை தேடி போய் ரட்சகர் இருக்கிறார் ஐயா, இப்படி வாழ்வழிக்கிற தெய்வம் இருக்கிறார், ஆசீர்வதிக்கிற தெய்வம் இருக்கிறார், வாழ்க்கையை மாற்றுகிற தேவன் இருக்கிறார், பரிசுத்தம் உள்ள தேவன் இருக்கிறார், வாழ்க்கையை பரிசுத்தமாக்குகிற ரட்சகர் இருக்கிறார். தேடி தேடி உள்ளங்களுக்கு சொல்லத்தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசமாக்க விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா ஆமென் சொல்லுங்களேன். நம்ம போய் பாருங்க, போய் போகணும். நம்ம அப்படியே நம்ம ஒரு இடத்துல இருந்துகிட்டு இருந்தோம்னா ஒன்றும் நடக்காது. சிறைச்சாலைக்கு போனதுனால தான் இன்னைக்கு அந்த மனுஷன் இன்னைக்கு பாஸ்டர். ஆமென் சொல்லுங்க. போகணும், வேற ஒன்றையும் சொல்ல வேணாம், வேற எதையும் பேச வேணாம். என் வாழ்க்கையா, என் கதையை கேளியா, வாழ்க்கையில இயேசு வந்த கதையை கேளியா நீ. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை போதும். ஆமென். வாழ்க்கைகளை திருப்போம். எப்ப? நம்முடைய வாழ்க்கை கவனிங்க. வேதம் சொல்லுது, வேதத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உன் விளக்கு ஒரு புறத்துல இருள் அடைஞ்சிடாம, என்ன சொல்ற, உன் விளக்கு ஒரு புறத்தில் என்ன அடைஞ்சிடக்கூடாது. நீங்க பாருங்களேன், இப்போ ஒரு முன்னாடியெல்லாம் சிமினி விளக்கு எரியும் போது லேசா அப்படி ஒரு பக்கம் சாச்சோம்னா என்ன ஆயிடும்? அந்த கண்ணாடியில் விளக்கு என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்குது, ஆனா கண்ணாடியில் என்ன இருக்குது? நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. அந்த கறி பிடிச்சிருக்கிறதுனால உலகம் என்ன தெரியுமா சொல்லுது? எங்க வெளிச்சம், கரியத்தான் நான் பார்க்கிறேன்னு சொல்லுது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த நாட்கள் அந்த கரியை பூரா அவர் தொடச்சி எடுக்க போறாரு. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்ய போகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கை தொடும், ஜனங்கள் இருதயங்களை தொடும். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒன்னு சொல்ல முடியும், நம்ம மாத்திரம் கர்த்தருக்காய் பிரகாசித்துட்டா அந்த வாழ்க்கை, உனக்கு பிரகாசிக்கிற வாழ்க்கையினுடைய ரெண்டு விசேஷத்தை மாத்திரம் சொல்ற பாருங்களேன். ஆண்டவர் எப்பவுமே ஒளி கொடுக்கிறத கீழே வைக்கவே மாட்டார். எங்க வச்சிருவார்? எங்க வச்சிருவார் சொல்லுங்க? விளக்கு தண்டின் மேல், மலையின் மேல். பொதுவாகவே தேவனே படைச்ச சுடர்களை எங்க வச்சிருக்கிறார்? பூமியிலிருந்து வச்ச மேல அடிக்க வச்சிருக்கிறாரு. சுடரா நம்ம மாத்திரம் ஒளி கொடுத்துட்டா தானா நம்ம வாழ்க்கையில உயர்வு வந்துடும், மேன்மை வந்துடும். ஹல்லேலூயா. கவனிங்க, நம்ம வாழ்க்கையில மேன்மையை தேடி நம்ம ஓட வேண்டியது இல்லைங்க. நம்ம மாத்திரம் பிரகாசிக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டா நம்ம வாழ்க்கையில எந்த பகுதியிலலாம் இருள் அடைஞ்சிருக்குதோ அது பூரா நம்ம நீக்கும்படிக்கு தேவ ஒத்தாசையை தேடி ஆண்டவருடைய கிருபையை நாடி நம்மளை சுத்திகரித்து கொண்டா, பரிசுத்தப்பட்டுட்டா, கர்த்தர் சொல்றாரு, பிரகாசிக்கிற ஒரு விளக்கை உலகத்துல மனுஷன் கூட கீழே வைக்க மாட்டான். அது வீட்டுக்கு ஒளி கொடுக்கும்படி விளக்கு தண்டின் மேல் வைப்பார். நம்ம வாழ்க்கையை தேவனே மேன்மைப்படுத்துவார். இன்னைக்கு இருக்கிற மேன்மை இல்லை. கர்த்தர் நாமத்தில் நான் சொல்றேன், நீங்க இந்த ஆண்டவருக்காக மாத்திரம் அர்ப்பணிச்சு மாத்திரம் பிரகாசிக்க மாத்திரம் ஆண்டவர் கிட்ட நெருங்கி பாருங்க. இன்னைக்கு இருக்கிற உயர்வு இல்லை, இன்னும் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவா. ரெண்டாவது காரியம், வெளிச்சம் செய்யற காரியம் என்ன தெரியுமா? வெளிச்சத்தை இருள் மேற்கொள்ளவே முடியாது. எந்த வல்லமையும் வெளிச்சத்தை மேற்கொள்ளவே முடியாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். மேற்கொள்றது போல தெரியும், ஜெயிக்கிறது போல தெரியும், ஆனா வெளிச்சம் தான் ஜெயிக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு நல்ல ஒரு சேயிங் இருந்துச்சு. என்னன்னா, எரிகிற ஒரு மெழுகுவர்த்திய எவ்வளவு காரிருள் சேர்ந்தாலும் அந்த வெளிச்சத்தை துளியை நிறுத்த முடியாது. கவனிங்க, எரிகிற ஒரு சின்ன மெழுகுவர்த்தியினுடைய வெளிச்சத்தை எவ்வளவு எங்க இருக்கிற எல்லா காரிருளும் சேர்ந்தாலும் கூட அந்த வெளிச்சத்தினுடைய பிரகாசத்துல துளியவும் தடுக்க முடியாது. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஒரு யோசேப்பை பாருங்க, ஒரு தானியேலை பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையா அந்த தேசத்துல பிரகாசிக்கிறாங்க. ஒரு நட்சத்திரம் பிரகாசிக்குது, யோசேப்பு பிரகாசிக்கிறாரு. அடுத்து பார்க்கிறோம், தானியேல் பிரகாசிக்கிறார். யோசேப்பு உண்மையிலே பிரகாசம் தானா? யோசேப்பு உண்மையிலே பிரகாசிக்கிற சுடரா? ஆண்டவர் சொன்னார் பாருங்க, உன் தகப்பன் சூரியன், உன் தாய் சந்திரன்.
உன் சகோதரர்கள் அத்தனை பேரும் யாரு? நட்சத்திரம். ஆண்டவரே நம்மளை எப்படி பார்க்கிறாரு? சுடர்களா பார்க்கிறாரு, பிரகாசிக்கிற சுடர்களா பார்க்கிறாரு. அப்ப தெய்வம் சொல்றாரு, இந்த சுடர்களை எந்த வல்லமையை மேற்கொள்ள முடியாது, எந்த வல்லமையை மேற்கொள்ள முடியாது, எந்த இருளும் மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. வியாதி மேற்கொள்ள முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். தரித்திரம் மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளை எந்த மனுஷிக வல்லமையை மேற்கொள்ள முடியாது. வேதத்தில் அப்போஸ்தல நடவடிக்கைகள் இருக்குது. மத உலகம் மேற்கொள்ள முடியல, அரசியல் உலகம் மேற்கொள்ள முடியல, அந்தகார உலகம் மேற்கொள்ள முடியல. தேவ சபையை, பிரகாசிக்கிற சபையை ஆமென் இருள் மேற்கொள்வதில்லை. புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சபை எப்படி சொல்றார் தெரியுமா? 7 பொன் குத்து விளக்கு. ஊழியக்காரர்கள் எப்படி சொல்றார் தெரியுமா? கரத்துல நட்சத்திரங்கள். அப்ப மொத்தத்துல தேவ ஜனத்தையே கர்த்தர் எப்படி தான் சொல்றாருன்னா, பிரகாசிக்கிற சுடர்களா தான் சொல்றார். எந்த வல்லமையும் நம்மளை மேற்கொள்வதில்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஆனா நம்ம வாழ்க்கையில இருளுக்கு நம்ம இடம் கொடுத்து மாம்சத்தின் கிரியைகள் நம்ம வாழ்க்கையில இருந்தா, சத்துரு தானா அந்த பகுதியில் நம்மளை அடிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த பகுதியை வச்சு நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் தீமையை கொண்டு வர முடியுமோ அத்தனையும் கொண்டு வந்துட்டு இருக்கோம். இந்த நாட்களில் கர்த்தர் சொல்றாரு, எந்த பகுதியில் இருள் அடைஞ்சிருக்குதோ அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் வெளிச்சம் இருள் அடையாதபடிக்கு எப்படி இரு, எச்சரிக்கையாயிரு. ஆமென். முன்னே அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எப்படி நடந்துக்கணுமா? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. சரி, இப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகளா எப்படி எப்படி நடக்கிறது? வேகமா சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க போகிறேன். ஆமென். கவனிங்க, எபேசியர் 5:14 வாசிங்க. முதல்ல ஒரு வசனம். அதனால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழும்பு, அப்பொழுது கிறிஸ்து உங்களை பிரகாசிப்பார். ஒரு கைத்தட்டு போடுங்க, வேகமா ஒரு கைத்தட்டு போடுங்க. முதல் காரியம் கவனிங்க, கவனிங்க, கவனிங்க. வெளிச்சத்தினுடைய காரியத்தை பார்த்துட்டோம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆனா வெளிச்சமாய் பிரகாசிக்கிறதுக்கு எப்படி வழி? ஆமென். ஆண்டவர் நம்ம நீதி பிரகாசத்தை போல, ரட்சிப்பை எரிகிற தீவெட்டியை போல வெளிப்பட பண்ண கர்த்தர் துடிக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம முதல்ல என்ன செய்யணுமா தெரியுமா? தூங்குகிற நீ விழித்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விழிப்பில்லாம இருக்கிற நீ. ஆவிக்குரிய ஓட்டத்துல என்ன இல்ல? ஒரு விழிப்பில்ல, உணர்வில்ல. ஏதோ நீ மீட்கப்பட்டாச்சு, வெளிச்சமா ஆண்டவர் மாத்திட்டாரு, அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்துட்டாரு, அந்த காலமா இருந்த உன்னையே வெளிச்சமாக்கிட்டாரு. ஆனா நான் வெளிச்சம் என்கிற உணர்வு இல்லாதபடி நீ எப்படி இருக்கிறன்னா, ஒரு விழிப்பில்லாதபடி நீ அப்படி இருக்கிற. முதல்ல கர்த்தர் சொல்றாரு, தூங்கிக்கிட்டு இருக்கிற நீ, come on, amen, come to your senses. உணர்வட. ஹல்லேலூயா. நீ யார் என்பதை உணர்ந்துக்க. உன்னை குறித்து தேவனுடைய ஏக்கம் என்ன, எதிர்பார்ப்பு என்ன புரிஞ்சுக்க. நீ இருக்கிற இந்த காலம் என்ன என்பதை புரிஞ்சுக்க. வாழ்க்கையில உன்னை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன, நீ எப்படியாய் உன்னை மாற்ற தேவன் துடிக்கிறார். உணர்ந்து கொள். ஆமென். ஹல்லேலூயா. உணர்ந்துட்டா மரித்தோரை விட்டு நீ எழும்பிடுவ. இந்த மரித்த நிலைமை விட்டு எழும்பிடா தான் கறி, அந்த சிமினில கறி. கர்த்தர் உன்னை பிரகாசிச்சுடுவார். ஹல்லேலூயா. நான் பார்த்தேன் பார்த்தீங்களா, ஜெபமின்மை, வேத வாசிப்பு, வேத தியானமின்மை, கீழ்ப்படியாமை, ஆமென், ஐக்கியமின்மை, சகோதர சிநேகம் இல்லாதது, தெய்வ பயம் இல்லாதது, வசனத்துக்கு நடுக்கம் இல்லாதது, அழுகிற ஆத்துமாக்கள் பேரில் கரிசனை இல்லாதது, இதுக்கெல்லாம் நீ விழித்து எழும்பு. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் நம்மளை எப்படி எப்ப கர்த்தர் பிரகாசமாக்குறார் பாருங்களேன். மல்கியா 4:3 வாசிங்க வேகமா. என் நாமத்திற்கு 4:3 4:2 வாசிங்க. ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் என்ன பண்ணுமா? உதிக்கும். இதெல்லாம் என்ன சொல்லுங்க, நம்ம வாழ்க்கை என்ன ஆக்குது? பிரகாசமாக்குது. கர்த்தர் சொல்றார், முதல்ல தூங்கிக்கிட்டு இருக்கிற நீ, உன்னை குறிச்ச தேவ திட்டம் என்னன்றதை உனக்கு என்ன பண்ணல தெரியல, நீ இன்னும் சென்சஸுக்கு வரல. தூங்கிட்டு இருக்கிற மனுஷனுக்கு என்ன நடக்குதுன்னு என்ன பண்ணாது, மயக்கமா இருக்கிற மனுஷனுக்கு என்ன பண்ணாது தெரியாது. தண்ணி அடிச்சு அப்படி பண்ண பின்னாடி அப்படி ஒரு தெளிவுக்கு வருவாங்க பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றார், அப்படி இடத்துக்கு வந்துரு, நீ இந்த புது வருஷத்துல வந்துரு. அல்லேலூயா. இரண்டாவது காரியம், கர்த்தருக்கு பயப்படு. கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்ன சொல்லுங்க?
கர்த்தருக்கு பயப்பட நம்ம பயத்தில் வாசிக்கிறோம். உண்மையிலே தேவனுக்கு பயப்படுறோம் என்ன? வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். வசனம் சொல்லுது தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. பொல்லாப்பை விட்டு விலகிறது தான் முதல்ல கர்த்தருக்கு பயப்படுற. ஒன்று தெரிஞ்சுச்சிங்க, இது தப்பு அப்படின்னு தெரிஞ்சிட்டா அதை விட்டு விலகிடணும். அதில் போயிட்டு திரும்ப நிற்க கூடாது. அதை திரும்ப அந்த காரியத்தில் நடந்துக்கவே கூடாது. உடனே அதை வெறுத்துடணும், அந்த வழியை விட்டு விலகிடணும். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். மனம் திரும்பிடணும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல அவர் நீதியின் சூரியனாய் உதிப்பார், வாழ்க்கை பிரகாசமாக்குவார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படுறதுனா வேதத்தில் நமக்கு உதாரணங்கள் யார் தெரியுமா? அபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நீ பயப்படுறவன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுப்பா. எப்போ சொல்றாரு? இந்த மகனை கேட்கிறார், நேச குமாரன் ஏகசுதன் குமாரனை கொண்டு வாப்பா, நான் குறிக்கிற மலையில கொண்டாந்து என்ன பண்ணு, எனக்காக பலியிடு. கீழ்ப்படிதல் அப்படின்னா இன்னொன்று, தெய்வ பயம்னா என்ன அர்த்தம்னா எல்லாத்துக்கும் மேல தேவனை வைக்கிறார் பாருங்க. பிள்ளைக்கு மேல, தன் ஜீவனுக்கு மேல, எல்லாத்துக்கும் மேல தேவனை வச்சுக்கிறார் பார்த்தீங்களா? அதுதான் உண்மையிலே தேவனுக்கு பயப்படுற பயம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா பைபிள் இன்னொரு உதாரணம் இருக்குது. யோனா சொல்றாப்ல, நீ யாரியா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துல நான் எப்படி இருக்கிறேன்? ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கிறாப்ல? நினிவேக்கு போக சொன்னா எங்க போயிட்டு இருக்கிறாப்ல? அதான் பயப்படுற பயம். ஆண்டவருடைய சத்தத்துக்கு அப்படியே கீழ்ப்படிதல். ஆமென். அந்த நடுங்கி கீழ்ப்படுகிறது. ஆமென். அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். நடுங்கி கீழ்ப்படுகிறது. தேவ சத்தம் அப்படின்னு சொல்லிட்டாலே உடனே ஒரு நடுக்கம், ஒரு பயம், கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், எப்போ வாழ்க்கையில பிரகாசம்? வேதம் சொல்லுகிறது நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 5 கடைசி. கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள். அவரில் அன்பு கூறுகிறவர்களோ, அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல் இருப்பார்கள். ஆமென். தேவன்ல அன்பு கூர்ந்தா அந்த வாழ்க்கையை கர்த்தர் பிரகாசமாக்கிடுவாரு. வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல வாழ்க்கையை கர்த்தர் பிரகாசமாக்கிடுவாரு. ஆமென். தேவனில் அன்பு கூறுதுனா என்ன? தேவனை நேசிக்கிறதுனா என்ன? தேவனோடு கூட சஞ்சரிக்கிறது. ஆமென். தேவனை நேசிக்கிறதுனா வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? அவருடைய வசனங்களை கைக்கொள்வதே தேவனிடத்தில் அன்பு கூறுவதா. அல்லேலூயா. வார்த்தை தான். தேவனையும் வார்த்தையும் பிரிக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். தேவனில் அன்பு கூற வேண்டும். ஆமென். இன்னொரு பகுதி, தேவனில் நேசிக்கிறோம்னா அவரோடு கூட இருக்கிறது தான், அவரோட கூட தங்கி இருக்கிறது, தாபரிக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். யாரை நம்ம நேசிக்கிறோமோ அவங்களோட கூட இருப்போம். ஆமென். அவங்கள விட்டு பிரிய மாட்டோம். அல்லேலூயா. அவங்க பேச்சை தட்ட மாட்டோம். ஆமென். கர்த்தர் சொல்றாரு இந்த ஆண்டுல அது போல நம்மளை ஒப்பு கொடுத்தா, ஆண்டவரை நேசிக்க எழும்பனா, கர்த்தர் சொல்றாரு வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல நம்ம வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவாராம். ஆமென். அடுத்த காரியம், நம்முடைய வாழ்க்கையில பிரகாசத்துக்கு என்னையா காரணம் அப்படின்னு பார்த்தா, பிலிப்பியர் 2:14 வாசிங்க. பிலிப்பியர் 2:14. நான் பிலிப்பியர் 2:14 14. ஆமா பாஸ்டர். வாசிங்க. நான் வீணாக ஓடினதும், ரைட், அதான் வாசிங்க. வீணாக ஓடினதும் பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். எப்பயா வாழ்க்கையில பிரகாசம்? எப்போ சுடர்? கர்த்தர் சொல்றார் ஜீவ வசனத்தை பிடிச்சுக்க. வாழ்க்கையில எல்லாத்துக்கும் வசனத்தை பிடிச்சுக்க. கர்த்தருடைய சத்தியத்தில் நில்லு. நல்லா ஆமென் சொல்லுங்களேன். எந்த ஒரு விஷயம்னாலும் உன் புத்தியில போயிடாத, மனுஷரை பிரியப்படுத்தி போயிடாத. ஆமென். சுய புத்தியில வேணாம், உன் ஆசை இச்சைக்காக உன்னை பண்ணிடாத.
கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய வார்த்தை, வேதம் என்ன சொல்லுது, தேவனுடைய உபதேசம் என்ன சொல்லுது. ஹல்லேலூயா, ஆமென். ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள், ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பிரகாசம். கர்த்தர் சொல்றார், வசனத்துக்குள்ள நிக்கணும். என்ன விஷயமா இருக்கட்டும், யார் என்ன சொன்னாலும் சரி, வசனம் என்னையா சொல்லுது, ஆண்டவருடைய வார்த்தை என்னையா சொல்லுது. ஹல்லேலூயா. வசனத்துல நம்ம நிற்கும் போது பிள்ளை வளர்ப்பு வசனம் என்ன சொல்லுது, குடும்பம் கட்டுறது வசனம் என்ன சொல்லுது. ஹல்லேலூயா. எல்லா காரியத்திலும் வசனத்துக்குள்ள வார்த்தைக்குள்ள நம்ம நின்னுட்டா கர்த்தர் சொல்றாரு, நம்மளை சுடர்களாய் பிரகாசிக்க செய்வார். ஆமென். அடுத்த காரியம் நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்க பண்ண கர்த்தர் துடிக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 2:9-11 வாசிங்க வேகமா. 1 யோவான் 2:9-11, 9-11. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் கவனிங்க, ரொம்ப முக்கியம் இது. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை இங்க யாரு கவனிங்க. வேதத்துல சகோதரன் சொல்றது பழைய ஏற்பாட்டில் சகோதரன்னா வேற, புதிய ஏற்பாட்டில் சகோதரன்னா கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரன். புதிய ஏற்பாட்டில் சகோதரன் யாரு? அதுல இந்த நிருபம் புறா யாருக்கு? பிலீவர்ஸுக்கு. அப்போ உன் சகோதரன் அப்படின்னு சொன்னா பிலீவர். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, தேவ சர்ச் சபை ரொம்ப முக்கியம். சபைக்குள்ள நம்ம யாரையும் பகைச்சிட்டு இருக்க முடியாது, யாரையும் நம்ம அற்பமாயிட்டு இருக்க முடியாது, யாரை விட்டு இருதயத்தை தூரமாக்கிக்கிட்டு இருக்க முடியாது. ஆமென். வசனம் தெளிவா சொல்லுது, ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இன்னும் எங்க இருக்கிறான்? இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். சத்தியம் இது. இதுக்கு மேல நம்ம ஏதாவது சொல்லிட்டு சமாளிச்சிட்டு போலாம், ஆனா சத்தியம் சொல்லுது நீ இன்னும் இருளல தான் இருக்கிற. ஆமென். நீ ஒளியில இருக்கிறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற, ஆனா உன் ஜீவியம் இருளல தான். ஆமென். You are still in the darkness. நீ இன்னும் இருளல தான் இருக்கிற. அடுத்த வசனத்தை வாசிங்க. தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். ஆமென். அவனிடத்தில் இடறல் ஒன்றுமில்லை. ஆமென். கவனிங்களா, எவ்வளவு அருமையான வசனம் பாத்தீங்களா? அது இன்னைக்கு தான் அந்த வசனத்தை படிக்கும்போது இப்ப எனக்கு புரியுது. என்னன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை மாத்திரம் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் கிட்ட உண்மையா அன்பு கூர்ந்துட்டா அந்த வாழ்க்கையில இடறல் இல்லை. ஆமென் சொல்லுங்க. எல்லாரையும் நேசிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இல்லைன்னா அந்த வாழ்க்கையில இடறல். தெளிவா தேவனுடைய சத்தியம் சொல்லுது பாரு. அடுத்து வாசிங்க. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு. வெளிச்சத்தில் இருக்கிறோமா இருள் இருக்கிறோமான்னு என்ன தெரியாது அவனுக்கு. ஏன்னா எங்க என்னதான் கண்ணு என்ன ஆயிடுச்சு, குருடாயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. தெளிவா ஆண்டவருடைய வசனம் இருக்கு பாருங்க. சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைங்க அன்புதான். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கவனிங்க. நமக்கு மாதிரி யார் தெரியுமா? ஜீசஸ். அவரிடத்துல அவர் தெரிந்தெடுத்த சீடர்கள்ல ஒருத்தரை நேசித்து ஒருத்தரை வெறுக்க செய்யவே இல்லை. ஆனா ஒவ்வொருத்தரை குறித்து அவருக்கு தெரியும். ஒவ்வொருத்தருடைய வீக்னஸ் அவருக்கு முழுமையா தெரியும். ஆனா வேதம் சொல்லுகிறது என்ன தெரியுமா சொல்லுது அவரை பத்தி அருமையா? ஜீசஸை பத்தி யோவான் 13 சொல்லப்படுது, அவர்களிடத்தில் தாம் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு கூர்ந்தார். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். ஆரம்பத்தில் அன்பு வச்சிட்டாரா அவங்கள அப்பதான் வந்திருக்கிறாங்க. ஆனா அடுத்து கூட இருக்க என்ன தெரியுது? அவங்களுடைய குறைகள் பலவீனமெல்லாம் தெரியுது. ஆனா தெரிஞ்ச பின்னாடியும் நம்முடைய ரட்சகர் எப்படி வாழ்ந்தாரா, அந்த வைத்த அன்புல கொஞ்சமும் குறையாம முடிவு பரியந்தம் அப்படியே அன்பு கூர்ந்தார். நல்லா ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் விட்டு ஜெபிச்சா நமக்கு அந்த அன்பை கொடுப்பாரு. கேட்கணும் அவர்கிட்ட. ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கேட்கிற ஆண்டவர்கிட்ட அந்த அன்பை தாங்க. ஆண்டவரை அந்த அன்பை எனக்கு தாங்க. அல்லேலூயா.
கேட்கும் போது நம்முடைய வாழ்க்கையில பிரகாசம். ஹல்லேலூயா. அடுத்தபடியா நாம் பார்க்கிறோம். ஆமென். எப்போ வாழ்க்கையில பிரகாசம்? சங்கீதம் ஏசாயா 58 6 8 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 58 6 8. அக்கிரமத்தின் கட்டுக்களை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தையும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறது. பசி உள்ளவனுக்கு உன்னுடைய ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவனை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் மாணவனுக்கு உன்னை ஒளிக்காமல் இருக்கிறதும் அல்லவா எனக்கு முன்பாக உகந்த உபவாசம். ஆமென் சொல்லுங்களேன். மொத்தத்தில் என்ன சொல்ல வரார் தெய்வம்? இரக்க குணத்தை சொல்றார். நல்லா சொல்லுங்க. இரக்கம், மனது உருக்கம், ஏழைகள் மேல கரிசனை. ஹல்லேலூயா. குறைச்சல் உள்ளவங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு இருதயம். ஆமென் சொல்லுங்களேன். அந்த இருதயம் தேவ பிள்ளைகள் நமக்குள்ள வேணும். அடுத்த வசனத்தை வாசிங்க. எப்படி வருது பாருங்க. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல வெளிச்சம் எழும்பி உன் வெளிச்சம் என்ன பண்ணுமா? எழும்பி ஒரு கைத்தட்டு போடுங்களேன். ஹல்லேலூயா. வர ஆண்டுல பிரகாசிக்க கர்த்தர் சொல்றாரு. எவ்வளவு நீ இரக்கம் செய்ய முடியுமோ, எவ்வளவு நீ ஆமென் பிறர் மேல கரிசனையா இருந்து உதவ முடியுமோ அவ்வளவுக்கு எனக்காக நற்கிரியைகளை செய்ய எழும்பு. உன்னை போல மாம்சமா இருக்கிறவனுக்கு உன்னை ஒளிக்காத. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஏழைகளுக்கு கையை தர கர்த்தர் சொல்றாரு. உன் வெளிச்சம் எழும்பி விடியற்கால வெளுப்ப போல உன் வெளிச்சம் துளிர்க்கும். ஆமென். உன் வெளிச்சம் எழும்பிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசியா ஒரு காரியம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. தானியேல் 12:3. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் பிரகாசிப்பார்கள். கைத்தட்டு போடுங்க ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. நல்லா கைத்தட்டு போடுங்க. கவனிங்க. இப்ப பிரகாசிப்பார்கள்னு வருது இல்ல, இது எங்க பிரகாசிக்கிறாங்க சொல்லுங்க. கொஞ்சம் அந்த வசனத்தை நீங்க கரெக்டா பார்த்தா தெரியும் பாருங்க. அடுத்த வசனத்தை பாருங்க. தானியேலாகிய நீயோவென்றால், அது கொஞ்சம் அதுக்கு முன்னாடி வசனத்தை பாருங்க. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழும்புவார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். எங்க பிரகாசிக்கிறாங்க? நித்தியத்துல ஐயா. நித்தியத்திலையும் பிரகாசிப்பாங்களா அவங்க? அது யார் தெரியுமா? அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். அப்படின்னா யாரு? ஆத்மாதாயம் செய்யறவங்க ஐயா, சுவிசேஷம் சொல்றவங்க ஐயா. விடாம ஒரு ஆத்மாவை தொடர்ந்து வேதனையில கண்ணீரில் இருக்கிற ஆத்மாவை, நம்பிக்கை இழந்து போய் இருக்கிற ஆத்மாவை, மைப்பு நல்லாத ஆடாய் தோய்ந்து போயிருக்கிற ஆத்மாவை தேடி போய் இந்த ஆத்மாவுக்காக ஜெபித்து தேவ பாதத்தில் இருந்து கர்த்தர் என்ன சொல்றாருன்னு கேட்டு எனக்கு இதை சொல்லும் போதே ஆண்டவர் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துறார். ஒரு சம்பவத்தை. யார் தெரியுமா? பால்யாங்கிச்சோ சம்பவம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு 14-15 வயசுல அந்த வாலிபன் சாகரத்துக்கு ஏதுவான வியாதியினால பீடிக்கப்பட்டு வைத்தியமெல்லாம் கைவிட்டு மருத்துவரெல்லாம் கைவிட்ட நிலைமையில வாலிபன் சாவை எதிர்நோக்கிக்கிட்டு இருக்கிறான். சாவு. அவன் சொல்ல போனா அவன் சாக போறான். பெற்றோர்லாம் நம்பிக்கை இழந்துட்டாங்க. ஏன்னா அவங்க புத்தர் மேல நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க. புத்தர் ஒரு மனிதனா இந்த பூமியில வந்துட்டு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, சாவை பத்தி, சாவு வருதா சந்தோஷமா ஏத்துக்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனா இந்த வாலிபனால ஏத்துக்க முடியல. ஐயா, இந்த வயசுல நான் சாகணுமா?
எனக்கு ஒரு வாழ்வு இல்லையா? என்னை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லையா? மகனுடைய அங்கலாய்ப்பு, கூக்குரல், தவிப்பு. என்ன நடக்க தெரியுமா? கர்த்தர் ஒரு ஆண்டோடைய பிள்ளைய, ஒரு சிறுமியை அனுப்புறார் அந்த வீட்டுக்கு. போ சொல்றார். அந்த அம்மா ஜெபிக்குது, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? போயிட்டு ஆண்டவர் சொல்றாரு, போய் ஒரு நியூ டெஸ்டமெண்ட்டை கொடு, போய் ஒரு புதிய ஏற்பாடை கொடு. முதல்ல போறார். இந்த அம்மா போது சொல்றா, என்னன்னு சொல்லிருக்கேன், ஒரு கிறிஸ்துவ பெண்ணை நான் வந்திருக்கிறேன். சீ நாயே அப்படின்னு சொல்லிட்டாப்ல. இயேசுவ தெரியாது. போ. வந்துடுச்சு அந்த புள்ள, ஆனா விடல. திரும்ப கர்த்தர் பேசுறாரு, போ, தேடி போ. அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள். இதுதான் நீதிக்குட்படுத்துறது ஐயா, இதுதான் நீதிக்குட்படுத்துறது. எத்தனை ஆத்துமாக்கள் இந்த மாதிரி இயேசு இல்லாதபடி செத்து கொண்டிருக்கிறார். எதுக்கு ஆண்டவர் உங்களை என்னை ஜீவனோடு வச்சிருக்கிறார்? எதுக்கு உங்க வாழ்க்கை என் வாழ்க்கை வெளிச்சமாக்கி இருக்கிறார்? இதுக்கு தான். திரும்ப அந்த பிள்ளை இருக்குது. ஆண்டவர் சொல்றார், போ போ அந்த வீட்டுக்கு. திரும்ப வரும்போது அந்த மனுஷனுடைய இருதயம் மாறுது. வரும்போது திரும்ப நான் தான் சீனு தோர்த்திட்டேன், ஏன் வர? இல்லை, இந்த புஸ்தகம் இருக்குது, படிச்சு பாருங்க. வாங்கி படிக்கிறார். முதல்ல படிச்சா புதிய ஏற்பாடு. அவர் இவனை பெற்றான்னு வருது. புத்தகத்தை மூடி வச்சுட்டார். திரும்ப ஆண்டவர் பேசுறார், போ அந்த மகள் கிட்ட. திரும்ப அந்த மகள் தேடி வருது. வந்துட்டு படிச்சீங்களா? படிச்சேன். அது என்ன இவனை பெத்தா அவனை பெத்தான்னு இருக்கிறத மூடி வச்சுட்டேன். அப்ப அந்த அம்மா அருமையா சொல்லுது, அந்த பாப்பா, ஐயா ஒரு மீனை சாப்பிட்டா வேண்டிய சதை எடுத்துட்டு முள்ள வீசிடுறேன்ல, புரியலாம் விட்டுட்டு மற்றதை படிங்கன்னு சொல்லுது. சுவிசேஷத்தை படிக்கிறார் ஐயா, அற்புதங்களை பார்க்கிறார் ஐயா. ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார் அந்த மகனோட. அந்த மகன் தான் சாகரத்துக்கு ஏதுவான மனுஷனை கர்த்தருடைய வார்த்தை உயிர்ப்பித்து உலகத்திலே மிகப்பெரிய திருச்சபையினுடைய போதகர். இந்த வருடத்தில் தேவன் சொல்றார், நம்ம வாழ்க்கையை அவர் பிரகாசிப்பிக்க விரும்புகிறார். எப்போ பிரகாசம் தெரியுமா? அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் வாழ்க்கையில் பிரகாசம். வாழ்க்கையில் பிரகாசம் வந்துட்டா, தேவன் வாழ்க்கையை வெளிச்சமாக்கிட்டா, அந்த வாழ்க்கையினுடைய பாக்கியமே வேற. எல்லாமும் தேவன் ஆயிடுவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். எல்லாம் அவர் பார்த்துடுவார். மேன்மை வந்துடும், உயர்வு வந்துடும், ஆசீர்வாதங்கள் வந்துடும், எல்லா நன்மைகளும் தேடி வந்துடும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னொன்னு சொல்லவா? வெளிச்சத்தினுடைய ஒரு மகிமை உங்களுக்கு நான் சொல்லவா? வெளிச்சம் யாருக்கும் தெரியாம இருக்காது. கர்த்தர் உலகறிய பண்ணிடுவார், ஊரறிய பண்ணிடுவார், மகிமைப்படுத்திடுவார், பேரை உயர்த்திடுவார். இந்த ஆண்டுல கர்த்தர் சொல்றார், இது போல வாழ்க்கையை நான் ஆசீர்வதிக்க விரும்புறேன், வாழ்க்கையை மாற்ற விரும்புறேன். முன்னாள் படியோட ஆண்டருக்கு ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். திட்டமான தேவனுடைய வார்த்தை நமக்கு இப்பதான் பார்த்தோம். முந்தின செஷன்ல கூட பார்த்தோம். வளர்ச்சி நமக்கு தேவை. ஒரு புதிய ஆண்டவர் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஸ்டார்டிங்ல இருந்தே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் வளருவதில் கவனமாக இருப்போம். இதனால பேசியிருக்கிற வார்த்தைக்கு அப்படியே ஒப்பு கொடுப்போம். நிச்சயமா இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில தெய்வனுக்கான மாற்றங்களை கொண்டு வரும். ஆமென். வளர்ச்சியை கொண்டு வரும், ஆவிக்குரிய முதிர்ச்சியை கொண்டு வரும், தேர்ச்சியை கொண்டு வரும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் பிரகாசமாக்குவார். ஆமென், ஹல்லேலூயா. கொஞ்சம் 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 முடிஞ்சவங்க நல்லா கொஞ்சம் முழங்கால் படிடுங்க. முதல் செய்தி திட்டமா தேவன் பேசி இருக்கிறார். யாரும் சொல்ல முடியாது என்னோட பேசல அப்படின்னு. தெளிவான தேவனுடைய வாக்கு நமக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஏசப்பா, ஏசப்பா, ஏன்னா பார்க்கிறோம் இருள் பூமியை, காரிருள் ஜனத்தை மூடுதையா, காரிருள் ஜனத்தை மூடுதையா, தேசத்தை மூடுது, தேசங்களை இருள் மூடுது. கர்த்தர் சொல்றாரு, ஆமென், சீயோனி நிமித்தமோ எருசலேமின் நிமித்தமோ நான் மௌனமாக இருப்பதில்லை. அது நீதி பிரகாசத்தை போல, ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போல வெளிப்படும் மட்டும் நான் அமருவதில்லை. இந்த வாழ்க்கை பிரகாசமாக்க கர்த்தர் துடிக்கிறார், கர்த்தர் சித்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், ஏசப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இந்த வருஷம் முதல்ல ஆண்டவரே, இந்த முதல் நாள் ஆண்டவரே, முதல் மணி நேரங்கள் ஆண்டவரே என்னோடு பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே. உங்க சத்தம் எனக்கு உண்டானது ஆண்டவரே, உங்க சத்தம் எனக்கு உண்டானது ஆண்டவரே, உங்க சத்தம் எனக்கு உண்டானது ஆண்டவரே, உங்க சத்தம் எனக்கு உண்டானது ஆண்டவரே.
என்னை நம்பி பேசி இருக்கிறீங்க ஆண்டவரே, எனக்காய் பேசி இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த சத்தத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே, இந்த சத்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்றைக்கு மரியாள் சொன்னாங்க, இதோ ஆண்டவருடைய அடிமை, இப்படி வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. நடந்தது என்ன தெரியுமா? அந்த ஒப்பு கொடுத்தாங்க பாருங்க, இயேசு உள்ள உற்பவ ஆரம்பிச்சிட்டாரு. பரிசுத்தம் உள்ளது மரியாள் இடத்துல உருவாக ஆரம்பிச்சிச்சு. அம்மா, இன்னைக்கு இந்த வார்த்தைக்கு நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில பிரகாசம் தொடங்குது, பிரகாசம் தொடங்குது. ஆமே. நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கு. வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தகப்பனே, இப்படி ஊழியக்கார அடிய நான் ஜெபிக்கிறேன் அப்பா, ஜெபிக்கிறேன் ராஜா. எங்களோட திட்டமா தெய்வம் பேசியிருக்கிறீங்க அப்பா, திட்டமா தெய்வம் பேசியிருக்கிறீங்க அப்பா. உங்க சித்தத்துக்கு வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்குறப்பா, நடுங்கிறப்பா, கீழ்ப்படுகிறப்பா. கிருபையாய் எங்களையும் உலகத்துக்கு வெளிச்சமாய் ரட்சித்துட்டீங்களே டேடி. உலகின் ஒளியாய் வந்தீங்க, இருள கிடந்த எங்களுக்குள்ள ஜீவ ஒளியாய் வந்துட்டீங்கப்பா, உலகத்துக்கு வெளிச்சமா மாத்திட்டீங்கப்பா. இந்த ஆண்டுல துவக்கத்துல எங்களுக்கு வாக்கு பண்றீங்க, மலை மேல உள்ள பட்டணம் எப்படி மறைந்திருக்க மாட்டாதோ அதே போல எங்களுடைய பிரகாசம் மறைந்திருக்க போவதில்லை ஆண்டவர். சுடர் பிரகாசிக்க ஆண்டவர், மகிமை பிரகாசிக்க ஆண்டவர். இந்த பிரகாசிக்கிறதுக்கான வழிகளை எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்களப்பா. தேவா, உமக்கு நன்றி அப்பா. இனி நாங்கள் உணர்வு இல்லாமல் இருக்கக்கூடாதப்பா, விழிப்பில்லாத ஜீவியம் செய்யக்கூடாதப்பா. விழித்து எழுமணும் ஆண்டவரே, செத்த கிரியைகளை விட்டு எழுமணும் ஆண்டவரே, மாம்ச கிரியைகளை விட்டு எழுமணும் ஆண்டவரே, உலக நாட்டங்களை விட்டு எழுமணும் ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்கணும் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், தேவ நேசம் எங்க வாழ்க்கையில பெருகட்டும், சகோதர சிநேகம் பெருகட்டும். ஆமென். இரக்க சிந்தை பெருகட்டும். ஜீவ வசனத்தை பிடித்துக் கொள்ள கிருபை தாரும். எல்லா விஷயத்திலும் சத்தியத்தில் நடக்க பலனை தாரும். ஏசப்பா, கிருபை தாங்க டாடி. எல்லாவற்றுக்கும் மேலாக சுவிசேஷம் சொல்ல, ஆத்மாதாயம் செய்ய சபையா எங்களுக்கு கிருபை தாங்க. வர வருஷம் ஏதோ நாங்கள் ஆண்டவரை வீணாக்கிடக்கூடாது, கதையை போல முடிச்சிடக்கூடாது. வருஷந்தோறும் சின்ன சட்டையை தச்சுக்கிட்டு வந்தாங்களப்பா, வருஷம் வருஷம் அந்த சட்டையினுடைய சைஸ் ஆண்டவரே பெருசாகிக்கிட்டே இருந்ததப்பா. எங்க வாழ்க்கையில் அடுத்த வருஷத்துல ஒரு தேவனுக்குள்ள வளர்ச்சி உண்டாகணும் ஆண்டவர். கர்த்தர் நீங்க அப்படி நடத்துறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமை அத்தனையும் உமக்கு. இப்படி பிள்ளைகள் வாழ்க்கையில பிரகாசிக்க செய்யுங்க, இன்னும் உயர்வை தாங்க. எல்லா இருள் மேற்கொள்ளப்படட்டும், எந்த வல்லமையும் ஆண்டவரே வெளிச்சத்தை மேற்கொள்வதில்லை. இப்படி பிள்ளைகள் வாழ்க்கையில ஜெயம் உண்டாவதா, விடுதலை உண்டாவதா, அற்புதங்கள் நடப்பதாக பிள்ளைகளை மகிழ பண்ணுவீராக. கர்த்தர் அப்படி செய்கிறபடி இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். துதி கன மகிமை அத்தனையும் உமக்கு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.